ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய சூப்பரான டிப்ஸ்லாம் பார்க்க போகிறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 1ல் இந்த மாதிரி பவுடர்லாம் வந்து பார்த்திங்கன்னா தீர்ந்து போயிடுச்சு அப்படின்னா தூக்கி குப்பையில் தாங்க போடுவோம் இந்த பாட்டிலை. இதை வந்து நம்ம சூப்பரான ஆர்கனைசராக மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டிக்கர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பாட்டிலை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் கட் பண்ணுற மாதிரி மேல் பகுதியை கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதை தூக்கி போட்டுறாதீங்க. இப்போ நம்ம பாட்டம் போர்ஷனை மட்டும்தான் இந்த டிப்ஸ்க்கு யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடக்கூடாது. கட் பண்ணி அந்த போர்ஷனை வெளிப்பக்கமாக வந்து வளைச்சி விடணுங்க. இந்த மாதிரி வளைச்சி விடணும். இப்போ நம்ம கட் பண்ணி விட்டுருக்க அந்த போர்ஷனுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு ஹோல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹூக்கில் வந்து ஹேங் பண்ணுறதுக்கு நான் போட்டு எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஹூக் வந்து எந்த மாதிரி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வெளிப்பக்கமாக மடித்து விட்டோம் இல்லைங்களா, அதை வந்து கொஞ்சம் ஷேப்பாக வந்து கட் பண்ணிக்கிட்டேன். பாருங்கள், அவ்வளோதாங்க. அடுத்தது இதுக்கு மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் வந்து கலர் டேப் வந்து எடுத்திருக்கேன். இந்த கலர் டேப்பை எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வந்து டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இந்த மாதிரி ஒட்டி உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் கிஃப்ட் ரேப்பரும் ஒட்டிக்கலாம், அப்படி இல்லைனா பெயிண்ட் பண்ணி கூட எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒட்டி முடிச்சுட்டேன். நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள், நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய ஒரு பவுடர் பாட்டிலை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஆர்கனைசர் ரெடி பண்ணியாச்சு. இந்த ஆர்கனைசரை உங்களுக்கு தேவையான இடத்துல இந்த மாதிரி ஹேங் பண்ணி விட்டுட்டு இதுக்கு மேலே, அதாவது உள்பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா சீப்பு, அதுக்கப்புறம் பொட்டு பேக்கெட்ஸ்லாம் போட்டு வச்சுக்கலாம். அந்த வெளிப்பக்கமாக ஊக் மாதிரி வளைச்சி விட்டோம் இல்லைங்களா, அதில் வந்து ஐடி கார்ட்ஸ்லாம் நீங்கள் இந்த மாதிரி ஹேங் பண்ணிக்கலாம், ரிப்பன்லாம் ஹேங் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த ஒரே ஆர்கனைசரில் 2-3 பொருட்கள் நம்ம சேம் டைமில் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். பார்க்கவும் நீட்டாக அழகாக இருக்கும். தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 2 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 2ல் இந்த மாதிரி குழந்தைங்களுடைய பழைய டிஷர்ட்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரியான பழைய துணிகளை நம்ம தூக்கி போடாமல் சூப்பராக வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கு இதனுடைய கைப்பகுதியையும் கழுத்து பகுதியையும் ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ண போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணிவிட்டு அந்த கைப்பகுதியையும் கழுத்து பகுதியையும் ரிமூவ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த டிஷர்ட்டுடைய பாட்டம் போர்ஷனை மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு குழந்தைங்களுடைய டிஷர்ட்டுன்ட்டு இல்லைங்க, பெரியவங்களுடைய டிஷர்ட் கூட பழசு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அதனுடைய பாட்டம் போர்ஷனில் இந்த மாதிரி லைட்டாக வந்து ஒரு 5 சென்டிமீட்டர் அளவுக்கு கட் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. 2 லேயர்லேயுமே இருக்கிற மாதிரி கட் வந்து ஸ்ட்ரைட்டாக போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கட் போட்டோம் இல்லைங்களா, அதுக்கு ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி ஒன்றா சேர்த்து பிடிச்சு விட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா ரப்பர் பேண்டோ இல்லை ஒரு கயிறோ வந்து போட்டு டைட்டாக வந்து கட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த முடிச்சு வந்து உள்பக்கமாக இருக்க மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டுட்டு இதை வந்து ஒரு சூப்பரான பேக் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. ஷாப்பிங் பேக் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்குறதுக்கு தேவையான ஒரு சூப்பரான ஒரு பேக்கை நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், பார்க்கவும் நீட்டாக இருக்குங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம கையில் பிடிச்சு தூக்கிட்டு போகவும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக சாஃப்டாக இருக்குங்க. இந்த மாதிரி பெரிய டிஷர்ட்லேயும் நீங்கள் ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம மார்க்கெட்லாம் போகும்போது கூட இந்த மாதிரி பேக் வந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போனோம்னா வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 3 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 3ல் இந்த மாதிரி கார்ட்போர்ட் பாக்ஸுடைய அட்டை வந்து எடுத்துக்கோங்க. அந்த அட்டையில் ஒரு சின்ன மூடியை வச்சு ஃபஸ்ட்டு சர்க்கிள் மார்க் பண்ணிக்கோங்க. அதை விட பெரிய சைஸ் மூடியை வச்சு இன்னொரு சர்க்கிள் வந்து அவுட்டரில் மார்க் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி அந்த போர்ஷன்ஸை ரிமூவ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. அன்னபூரணி, பாரதி, மனோஜ், தேவி, கனகவல்லி, தனா, ஜெயபால், மல்லிகா, இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் மார்க் பண்ண மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணி எக்ஸ்ட்ரா போர்ஷன்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. சர்க்கிள் சைஸில் இருக்க மாதிரி ஒரே ஒரு லேயர் மட்டும் நம்மளுக்கு இந்த அட்டை தேவைப்படுது. பாருங்கள், இப்போ நான் கட் பண்ணியிருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் இந்த அட்டையை வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துட்டேன். அடுத்தது ஒரு ஓல்ட் இன்விடேஷன் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்கக்கூடிய, அதாவது நல்லா பிரைட் கலரில் இருக்கக்கூடிய இன்விடேஷனாக பார்த்து சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நீல வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா லீஃப் மாதிரி கட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஒரே ஒரு லீஃப் மட்டும் கரெக்டாக கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு அதே சைஸ்க்கு அந்த மெஷர்மெண்ட், அதாவது அந்த லீஃபையே யூஸ் பண்ணி நிறைய லீவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். உங்ககிட்ட டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இன்விடேஷன் இருந்துச்சு அப்படின்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கூட இந்த லீவ்ஸ் வந்து கட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரே கலர், அதாவது சந்தன கலரில் மட்டுமே கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் கட் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். எவ்வளோ கட் பண்ண முடியுமோ மேக்ஸிமம் அந்தளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த இலைகளை அழகாக வந்து க்ளூ அப்ளை பண்ணி நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த ரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கார்னரில் இருக்கிற மாதிரி பார்த்து ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இந்த ரிங் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அழகாக இந்த லீஃபை வந்து ஒட்டி எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஒட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா பேக் சைட் திருப்பிக்கலாம். பேக் சைட் திருப்பிட்டு ஹேங் பண்ணுறதுக்கு மட்டும் சின்னதாக ஒரு கயிறு வந்து அட்டாச் பண்ண போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் அழகாக ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நான் பேக் சைடில் வந்து ஒரு கயிறை வந்து அட்டாச் பண்ணியும் எடுத்துட்டேன். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான சிம்பிளான அழகான வால் ஹேங்கிங் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இந்த வால் ஹேங்கிங் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 4 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 4ல் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த பாக்ஸை ஃபஸ்ட்டு சென்டர் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கத்தியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணுற மாதிரி இந்த ஒரு பாக்ஸை 2 போர்ஷனாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஸோ 2ஆக கட் பண்ணி எடுத்த பிறகு இந்த பாக்ஸை எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னு பார்க்கலாங்க. பாருங்கள், நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணி முடித்த பிறகு இந்த பாக்ஸை வந்து நான் ஜாயின் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா இந்த கார்னர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்டிக் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, அந்த பிளாஸ்டிக் இருக்கிற போர்ஷனில் இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சுற்றிலுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஹோல்ஸ் போட்டிங்க அப்படின்னா நம்ம ஒன்றா சேர்த்து வச்சுருக்க அந்த பாக்ஸ் வந்து அப்படியே ஒட்டிக்கோங்க. பாருங்கள், நான் வந்து ஹோல்ஸ் போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நான் வேறு எந்த கம்முமே யூஸ் பண்ணலை. அந்த பிளாஸ்டிக்கே வந்து பார்த்திங்கன்னா உருகி உங்களுக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிக்கலாம். கலர் டேப் யூஸ் பண்ணி நான் வந்து 3 கார்னரில் மட்டும் ஒட்டி எடுத்துக்கிறேங்க. பாருங்கள், இந்த மாதிரி 2 சைட்லேயும் பாட்டம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கலர் டேப்பை ஒட்டி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேங்கிளில் கிளாத்தை வந்து ரோல் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ளவர் ஷேப் மாதிரி கிடைக்கும் அந்த மாதிரி ரோல் பண்ணிங்கன்னா. ஸோ இப்போ நம்ம இதை வந்து சென்டரில் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுடலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் உங்கள்கிட்ட ஏதாச்சும் ஃப்ளவர்ஸ் இருந்தால் கூட அழகாக க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஆர்கனைசரை உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு சைட், அதாவது பின்பக்கமும் சாய்ச்சி வைக்கலாம், முன்பக்கமும் சாய்ச்சி வைக்கலாம். பட் சென்டராக வந்து அப்படியே வைக்க முடியாது. இந்த ஆர்கனைசரை ஒன்று பின்பக்கமாக சாய்ச்சி வைங்க, இல்லைனா ஃப்ரண்ட்டில் வந்து சாய்ச்சி வைங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பின்பக்கமாக சாய்ச்சி வச்சுட்டு இதை பென் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் சாய்ச்சி வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி மசாலா பேக்கெட்ஸ்லாம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. இதில் வந்து பூண்டு, வெஜிடபிள்ஸ்லாம் கூட போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்படி வேணுமோ அந்த மாதிரி இந்த ஆர்கனைசரை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 5 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 5ல் நம்ம ஆல்ரெடி டிப்ஸ் நம்பர் 1ல் பார்த்தோம் இல்லைங்களா, பவுடர் பாட்டில். அந்த பவுடர் பாட்டிலுடைய டாப்பை வந்து கட் பண்ணி தூக்கி போட்டுறாதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த ஃப்ரண்ட் சைடு தான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம இந்த ஃப்ரண்ட் சைடு கூட ஒரு கொட்டாங்குச்சி எடுத்துக்கலாம். அந்த கொட்டாங்குச்சியை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து அந்த ஃப்ரண்ட் சைட் பிளாஸ்டிக் பாட்டில் கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த பிளாஸ்டிக் பாட்டிலுடைய மூடியில் வந்து பார்த்திங்கன்னா டேப் வந்து போட்டு ஒட்டி எடுத்துக்கிட்டேன். ஒட்டி எடுத்த பிறகு இப்போ நம்ம க்ளூ அப்ளை பண்ணி இந்த பாட்டிலில் அழகாக இந்த கொட்டாங்குச்சியில் ஒட்டி எடுத்துக்க போகிறோம். அந்த மூடியில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த கொட்டாங்குச்சியுடைய பாட்டமில், அதாவது கவுத்து போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நீங்கள் கலர்லாம் பண்ண வேண்டியதே இல்லை, அப்படியே நல்லா தான் இருக்குது. ஸோ அதனால் அப்படியே விட்டுட்டேன், எதுவுமே டெக்கரேட் பண்ணல ரொம்பலாம்.
சூப்பரான ஒரு வாட்ச் ஸ்டாண்ட் வந்து ரெடி பண்ணியாச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து வாட்ச் கட்டுறீங்க அப்படின்னா அந்த வாட்சை வந்து இதில் அழகாக நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். பேங்கிள்ஸும் வச்சுக்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுடைய நேமும் நம்மளுடைய சேனலில் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நெக்ஸ்ட் லாங் வீடியோவில் உங்களுடைய நேமும் வாசிக்கப்படுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.